இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 3வது வாரம் வியாழக்கிழமையிலே இறைவனை பார்த்து நம்முடைய புரிதல்கள் எப்படி இருக்கின்றன என்பதை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். நல்ல உரையாடல் என்பது புரியும்படி இருக்க வேண்டும். மற்றவர்களை சென்று சேர வேண்டும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம். நம் நாகரீக முன்னேற்றம் என்பதே வாழ்வை எளிமைப்படுத்துவதுதான். சிக்கலில்லாத வாழ்வை நோக்கிய பயணமாக தான் ஆன்மீகமும் மலர்கிறது, அறிவியலும் வளர்கிறது. எழுதப்படுகிற எழுத்துக்கும் பேசப்படுகிற மொழிக்கும் சற்று வேறுபாடு உண்டு. எழுதப்படுவதை திரும்ப திரும்ப படித்து புரிந்து கொள்ளும் வாய்ப்புண்டு. எனவே வாசகனாக புரிந்து கொள்ள அவனுக்கு அவகாசத்தை தர வேண்டும். எல்லாவற்றையும் நாமாகவே பொழிப்புரை போல சொல்லித்தந்தால் அந்த எழுத்தில் நுட்பங்கள் சுவாரஸ்யமாக இருக்காது. திருக்குறளுக்கு வள்ளுவரை உரை எழுதியிருந்தால் எவ்வளவு சுவையின்றி போயிருக்கும். தாமாக இதை சொல்லி இருப்பார், அதை கூறியிருப்பார் என்று ஆர்வம் கொண்டு தேடும்போதுதானே அதன் அழகும் மெருகும் அதிகரிக்கின்றது. இன்று பல நேரங்களில் மனிதர்களின் எண்ணத்தை, வார்த்தையின் உட்பொருளை, செயலுக்கான காரணிகளை உணர்ந்து கொள்வது என்பது கடினமானதாக வளர்ந்து வருகின்றது. இந்த பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்து கூறப்பட்ட நற்செய்தியை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நற்செய்தியின் உட்கருத்தை உணர்ந்து வாழ்வாக்கியவர்கள் புரியும்படி பிறருக்கு எடுத்துரைப்பதின் தேவையை சுட்டி காட்டப்படுகின்றது. நற்செய்தியில் இறைவனின் வார்த்தையை எடுத்துரைத்த இறைவாக்கினர்கள் இறந்த பிறகு அவர்களை ஏற்றுக்கொள்வதும் போற்றுவதும் எளிதாக காணப்பட்டது. ஆனால் அவர்கள் வாழ்ந்தபோது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த மாறுபட்ட புரிதல்கள் கொண்ட மக்கள் மத்தியில் இயேசு தன்னை இறைவனால் அனுப்பப்பட்டவர், தன்னை நம்புவோர் வாழ்வு பெறுவர் என்ற புரிதலை மக்கள் மனதில் உருவாக்குவது எளிதான செயலாக காணப்படவில்லை. நம்மை போல மனிதனாக பிறந்து வாழ்கின்றவராக இயேசுவை அன்றும் இன்றும் பார்க்கின்ற மனம் நம்மில் காணப்படுவதால் இயேசுவின் இறை மாண்பினை நாம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. இத்தகைய நிலைப்பாட்டினை களைந்து சரியான புரிதல் கொண்டு இயேசுவே நிலை வாழ்வளிக்கும் உணவு என்பதை உணர்வோம், நம்பிக்கையுடன் பயணிப்போம்.